Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரான வீடியோ ஆடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஆடி வெள்ளிக்கு பூஜைக்கு வீட ஃபுல்லா டீப் க்ளீன் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்தியான திங்ஸ் அதையும் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். இது வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Okay, let's get into the video. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Mamaearth பத்தின ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Mamaearth அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற விஷயங்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் an Indian brand and plastic positive and அது மட்டும் இல்லாம plant goodness initiative எடுத்துட்டாங்க. இதன் மூலமா by the end of 2025 அவங்க 1 million trees plant பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. சோ நம்ம பிளேஸ் பண்ற ஒரு ஆர்டருக்கும் அவங்க ஒரு ட்ரீஸ் பிளான்ட் பண்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க which is a very good initiative. and அது மட்டும் இல்லாம Mamaearth products வந்து பாத்தீங்கன்னா Mamaearth app, Mamaearth வெப்சைட்லயே கிடைக்குது. and also social websites like Amazon, Nykaa, Purple, Flipkartலயும் கூட கிடைக்குது. and அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா Mamaearth products எல்லாம் நமக்கு பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ்லயும் கூட கிடைக்குது. so next time Mamaearth products ஏதாவது ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படினா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜூலை வந்தாச்சு. இன்னும் அந்த சம்மரோட தாக்கம் இன்னும் குறையாமே இருக்கு. சம்மர் வந்ததுல இருந்து பயங்கரமான ஸ்வெட், அதனால பயங்கரமான ஆயில் எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆகி ஸ்கின்ல வந்து பயங்கரமா டல், பிரேக் டவுன் அந்த மாதிரியா போய்கிட்டே இருந்தது. சோ இதுக்காகவே நிறைய ஆயில் கண்ட்ரோல் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க், ஷீட் மாஸ்க் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக எத்தனை நம்ம மாஸ்க் யூஸ் பண்றது. சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சம்மர் சீசன் வந்துட்டாலே வந்து ரோஸ் வாட்டர்ல எல்லாம் கலக்கி பயங்கரமா போடுவோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த முல்தானி மிட்டி அப்படின்னாலே பயங்கரமான ஃபேமஸ். போட்டு வந்தாலே நம்ம வந்து கமல்ஹாசன் கலர்ல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. அது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டைம் பீரியட்ல நம்ம அதை எடுத்து அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு பயங்கரமா நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரியே இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காகவே Mamaearth முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மெயினா இந்த நேம்க்கு ஏத்த மாதிரியே இதுல வந்து முல்தானி மிட்டி அண்ட் பல்கேரியன் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. முல்தானி மிட்டியோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் இருக்கறனால இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க அந்த எக்ஸஸான ஆயில் அதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஏதாவது ஆக்னிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் பல்கேரியன் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கறனால ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். அந்த ஃபுல்லா ஆயில் இருக்கிறதால எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ட்ரைனஸ் காமிக்க விடாம அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி ஹைட்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்றதை இந்த பல்கேரியன் ரோஸ் பண்ணுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மேட் சேஃப், எந்த டாக்ஸினான கெமிக்கல்ஸும் இல்ல, ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் இல்ல, பாராபன் ஃப்ரீ. அதனால இது ரெகுலர் யூசேஜ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இந்த ஸ்கின் க்ளோவை வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரொலாங்டா இருக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஃபேஸ் பேக்கும் கூட யூஸ் பண்ணலாம். முல்தானி மிட்டிலே ஃபேஸ் பேக்கும் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க ஆஃபர்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட கோட் நான் கீழே ஸ்கிரீன்லயே டிஸ்ப்ளே பண்றேன். 2023 இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க வாங்கும்போது உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ல வாங்கி உங்க ஸ்கின்னுக்கு ஒரு ஜென்டிலான க்ளோவை கொடுங்க. ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்படியே லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸும் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துருந்தேன். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இது வந்து 99 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ மார்னிங் அவர் அப்படியே லஞ்செல்லாம் பேக் பண்ணி அவரை கிளப்பி விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி மட்டும் இல்லை 2 days கண்டினியூஸாக ஒர்க் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து செய்வேன். இல்லை அப்படின்னா நம்மளுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். ஆல்ரெடி இந்த ஸ்பைஸ் ரேக்கு, அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, இது எல்லாமே ஒரு லாஸ்ட் வீக்கே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. மெயினாக இதெல்லாம் ஆடிக்கு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிஷ்யூவில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டஸ்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம டிஷ் வாஷ் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தான் போடுவேன். வேறு எதுவும் க்ளீன் பண்ண மாட்டேன். டீப் க்ளீனிங்க்கு நான் சொல்கிறேன். ஸோ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வால் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டஸ்டெல்லாம் திரும்ப ஸ்லாபில் கவுண்டர் டாப்பில் தான் விழுகும். ஸோ இதுக்குள்ளே நல்லா அந்த லிக்விடும் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா வெறும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும்தான் நான் போட்டு க்ளீன் பண்ணுவேன். வேறு எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டேன் டீப் க்ளீனிங்க்கு. ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா நீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் போட்டு நல்லா வைப் பண்ணி அதையும் எடுத்துருவேன். லாஸ்ட்டாக அப்பயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டக்குன்னு தண்ணி எல்லாத்தையுமே இது உறிஞ்சிடுது. வெட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நல்லா நீட்டாக வைப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த பார்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடு க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி மேலே ஸ்டவ் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன்.
ஸ்டவ்வுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பிளேட்டர்ஸ்க்கு மட்டும் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவேன். கிளாஸ் டாப் அப்படிங்கிறதுனால அந்த கிளாஸ் டாப்புக்கு வந்து நார்மலான ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வெட் கிளாத் எடுத்து நீட்டாக அது எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துருவேன். ஃபைனலாக டிஷ்யூ போட்டு கொஞ்சம் அப்படியே நான் க்ளீன் பண்ணுவேன். அது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு டிஷ்யூ போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஷ்யூக்கு பதிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு தண்ணியெலாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை இந்த பக்கம் வச்சுட்டு சேம் அதே மாதிரி இந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி பாதி பாதியாக க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையுமே. இப்போ இந்த பக்கமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் பேக் டு பிளேஸு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ் சிலிண்டர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி ஸ்விட்ச் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியாக க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்டெல்லாம் மேலே இதிலெல்லாம் தெளிச்சிருக்கும். ஸோ அதையும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். என்னோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நான் மாடுலர் கிச்சன். அதனால் இந்த ஆர்கனைசர் நானே பார்த்து வாங்கி வச்சது அமேசானில். இதனோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ பிளாஸ்டிக் ஷெல்ஃப்ஸ் அப்படிங்கிறதுனால க்ளீனிங்க்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வைப் பண்ணி எடுத்துட்டேன். பக்காவாக கிச்சன் கிளீனிங்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஆஃப்டர்நூனே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஜார்ஸ் எல்லாமே, செராமிக் ஜார்ஸ் எல்லாமே இதில் வந்து இப்போ நம்ம எல்லாமே ரீஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் மாற்றி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஜார்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோட காஃபி செட்டப்பில் சுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து இந்த ஜாருக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆன்டிக் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஸ்டைல்லையே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி உப்பு இருக்கு இல்லைங்களா, சால்ட், அதையும் இந்த ஜார்லேயே நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். குட்டி ஜாரில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக பேக்கெட்டில் சால்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய ஜார்லேயே ஃபுல்லாக நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆன்டிக் ஸ்டைலில் ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நெய்யும் இதில் கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நெய் எல்லாத்தையுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெய் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த ஜாரில். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அதனோட பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே வீட்டில் புளியும் உப்பும் பக்கத்தில் வைக்கணும். அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது அந்த சைடில், இந்த சைடு உப்பு சர்க்கரையும் வச்சுட்டு டீ தூளும் ஏலக்காயும் வச்சுட்டேன் இதில். அதுக்கப்புறம் மிக்சியெலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே மிக்சி வந்து நான் சுற்றி தான் வச்சுருப்பேன். அந்த ஒயர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை வந்து கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுட்டேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு, கசகசன்னு இல்லாத மாதிரி இருந்துச்சு. சேம் அதே மாதிரி கெட்டில்லையும் கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்தது ஒயர்ஸு. இது வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக ரப்பர் பேண்ட் போட்டு அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணுறதுனால நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, கசகசன்னு இல்லாமல். அதுக்கப்புறம் அந்த உப்பு போட்டிருந்த குட்டி ஜாடியில் எல்லா ஸ்பூன்ஸையும் நான் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். மோஸ்ட்டாக கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்க்கடையில் வாங்கினது. ரொம்ப நாளாக இது பாட்டோடு இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா அதோட லுக் பிடிக்கல. அதனால ஒரு கட்டரில் ஒரு ஃப்ளவராக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்தேன். சிசரில் கட் பண்ண முடியல, ஏன்னா அது கட்டுக்கம்பின்னு சொல்லுவாங்களே, அதனால் அது கட் பண்ண முடியல. கட்டர் போட்டு தான் கட் பண்ண முடிஞ்சுது. ஸோ தனியாக கட் பண்ணதுக்கப்புறமா 2 ஒன்றா ரப்பர் பேண்ட் போட்டு நான் அதில் வச்சுட்டேன். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த கிளாஸ் ஷெல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு கிளாத் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் கிளாத் மாதிரி இது நிறையா அமேசானில் கூட விற்கிது. இது நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் அதையும் எடுத்து 2 ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி சேம் அந்த கிளாஸ் ஷெல்ஃபை மேலே வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நீட்டாக அந்த கிளாஸ் ரேக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ எதனாவது சிந்துனாலும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அந்த கிளாஸ் ஷெல்ஃபை எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அதுக்கப்புறம் மேலே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். சேம் மேல் ஷெல்ஃப்லேயும் அதே மாதிரி சேம் சைஸ்க்கு கட் பண்ணி அதையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாமே தனியாக நான் உரிச்சு வச்சுருந்தேன். அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற ஊற்றுற தயிர் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஊரில் அம்மாலாம் ஊற்றி வைப்பாங்க பார்த்திங்களா, பேக்கெட் தயிர் இல்லாமல். அதனால் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் மீதி இருந்துச்சு, அதில் கொஞ்சமாக கர்ட் விட்டு தயிர் பெற ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிர் வந்து ஒரு டம்ளர் எடுத்து அதை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோடய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் லெஷராக இருக்கும், பாதி ஒர்க் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த சத்துமாவு கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதையும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ட்விட்டரில் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயே செய்வாங்க போல், ரொம்ப எந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தார். அமேசான்லேயே கூட இருக்குது. இது வேணும்னா அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ப்ரைட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸு, குதிரவாளி ரைஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பச்சைப்பயிறு, அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து முளைக்கட்டி அதை நல்லா பயிரிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு காட்டன் கிளாத்து, அதை நான் இதுக்குன்னே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம். இது நிறைய பேர் மோஸ்ட்டாக வீட்டில் செய்வீங்க. இது கண்டிப்பாக ஒரு மந்த்லி ட்வைஸ் எல்லாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க, பாடிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே அந்த கிளாத் வந்து போடும் போது ஈரமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே சில்வர் பாத்திரத்தில் இது வந்து கட்டி வச்சிடலாம் நல்லா. கிளாத் வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா நிறையா பயிர் விடும். அதனால் அதை அப்பப்போ பார்த்துக்குங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க, கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி விட வேணாம். இந்த மாதிரி 2 நாட் போடுற மாதிரி கொஞ்சம் கிளாத் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத் இதுக்குன்னே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா நீட்டாக கட்டியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே நல்லா பயிர் விட்டுருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுருங்க. ஸோ அதையும் அப்படியே ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் கேட்டிருந்தாரு. அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்ருந்தேன். நான் இட்லி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சில்வர் இட்லி குக்கர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் கிளாத் போட்டு இட்லி ஊற்றுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் வந்து இட்லி நல்லா புஃப்னு பெருசாக வர மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, இட்லியும் பெருசாக வந்துச்சு. அதனால் நான் இதுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். இட்லி வச்சுட்டு வெளியே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் என்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு டிஸ்னியோட ஒரே விளையாட்டு. நான் தான் டிஸ்னியை வாக்கிங் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சேட்டை. தவக்கலையாட்டு படிச்சு அதுக்குள்ளே இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அந்த கிளாத்தில் நல்ல பெருசாக சூப்பராக வந்திருந்தது இட்லி. ஸோ நீங்களும் இதை ட்ரை கூட பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப க்ளீனிங் ஒர்க்கை வந்து ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி யூனிட்டை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டஸ்ட்டு. இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதே மாதிரி சேம் எல்லாத்துக்கும் நான் ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட் கிளாத் போட்டு நீட்டாக வைப் பண்ணி எடுத்துருவேன். எல்லா டஸ்ட்டும் சூப்பராக வந்துடும். என்னோடய டிவி யூனிட்டோட லிங்க்கும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். சீக்கிரம் கையில இருந்து நழுவுது.
அழுவக்கூடாது. நெக்ஸ்ட் டைம். டேய் இருடா. ஒரு நிமிஷம். ஓகே. தள்ளுடா. லாரியில ஏத்துறது நாங்க பார்சல் பண்ணிடுவோம் அப்படியே லாரியில தெரிஞ்சுக்கோ. தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நவீன் வீட்டில் இருக்கிறதுனால முக்கால்வாசி அப்படியே ஒர்க்ஸ் ஷேர் பண்ணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவோம். அதனால் அவ்வளோவா இன்றைக்கி ஒர்க் இல்லை, டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணி செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா வீட்டு ஃபுல்லாக வேக்கம் போட்டு டிஸ்னியோட ஹேர் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக மாப் பண்ணி வலிச்சாச்சு. ஸோ ஆடி வெள்ளிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு இன்றைக்கி இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் சிக்கன் கறி குர்த்தி. இன்றைக்கி வந்து இந்த சில்வர் ஃபாஸ்டாக் வாட்சை பேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் இது வந்து மலபாரில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சுடிதார் அப்படிங்கிறதுனால இதை போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்க ஷார்ட்டு இங்கே தான் கிடைக்கும்.